அல்லேலூயா சொல்லுமா, அல்லேலூயா. ஆமென். விசேஷமாய் அருமையான சார் போன வருஷம் என்கிட்ட கேட்டாங்க, எப்படியாவது நம்ம சபையில் தொடக்கத்தில் ஒரு உபவாச கூட்டம் வைக்கலாமான்னு கேட்டாங்க. எனக்கும் ஆவியில் தோணிச்சு வைக்கணும் அப்படின்னு. ஆண்டவருடைய கிருபையில் இன்றைக்கி இந்த இடத்துல உபவாச கூட்டத்தை வைக்க கர்த்தர் பெரிய கிருபை பாராட்டினார். அல்லேலூயா. வரும்போது பல தடைகள் தான், டென்ஷன் தான். நானே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டேன் இன்றைக்கி. ஆமாம், பல பிரச்சனைகள் தான். சில பேர்லாம் லேட்டாகி தான் வர முடிஞ்சுது. ஆமாம், இன்னும் ஒரு சில பேர் வர முடியலை. ஆனாலும் தடையெல்லாம் உடைச்சி நேர்த்தியாக இந்த இடத்துல ஜெப கூட்டத்தை கர்த்தர் நடத்த கிருபை தந்தார். அல்லேலூயா. நான் அதுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நல்ல வாய்ப்பு தந்த இயேசுவுக்கு முதலாவது நன்றி. நல்ல வாய்ப்பு தந்த உபதேசியாருக்கும் அண்ணனுக்கும் குடும்பத்துக்கும் நன்றியை செலுத்துகிறேன். கர்த்தர் நல்லவர். விசேஷமாக நம்முடைய மத்தியில் வந்திருக்கிற பாடல் பாடிய பாஸ்டர் ராஜாவை இயேசுவின் நாமத்தினால வாழ்த்துகிறேன். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பாராக. பாஸ்டர் ஜெபாஸ்டின் ஆமென் ஒர்ஷிப் லீடர் அவர்களையும் இயேசுவின் நாமத்தினால வாழ்த்துகிறேன். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு அல்லேலூயா சொல்லாம். அல்லேலூயா. ஆமென். அந்த பாட்டியம்மா அவ்வளோ உற்சாகமாக ஆடி கர்த்தரை துதிக்கிறாங்க. நான் நினச்சேன் நமக்கு இந்த வயசுலேயே தள்ளாடுது. ஆமாம், ஆனால் அவங்க வயசு எப்படி 70 இருக்கும்னு நினைக்கிறேன். 70 கூட தான் இருக்கும். ஆனால் அந்த வயசுலேயும் பாடி குதித்து ஆண்டவர் ஆராதிக்கிறாங்கன்னா எவ்வளோ பெரிய கிருபை. அல்லேலூயா. உங்களுக்கு நமக்கு பார்க்க டக்குன்னு ஒரு சிரிப்பாக இருந்திருக்கலாம். ஆனால் கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தீங்கன்னா இந்த 70 வயசுலேயும் அவ்வளோ உற்சாகமாக ஆடி பாடுறாங்கன்னா எவ்வளோ பலனை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. நமக்கு இப்போவுமே பசி ஏற முடியல. அவங்க பசி ஏறி வந்து இவ்வளோ ஆடி பாடி துதித்து அடுத்து தொடர்ந்து போகிறாங்க. உண்மையிலே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஒரு பக்கம் இதாக இருந்தாலும் உண்மையிலே பெரிய கிருபை. எத்தனை பேர் கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்கிறீங்க? அல்லேலூயா. ஆமாம், அம்மாவை கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். ரொம்ப சந்தோஷம். அந்த எல்லாரையும் இயேசுவின் நாமத்தினால வாழ்த்துக்கிறேன். ஒரு சோத்திரம் சொல்லுங்க. ஆமாம், சோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சில ஆண்டுடைய வார்த்தைக்கு நேரம் செல்லலாமா? நம்ம தேவனுடைய வார்த்தையை கொஞ்ச நேரம் நம்ம தியானித்து விட்டு நம்ம ஜெபித்து முடிக்க போகிறோம். ஆதியாகமத்தின் எபிரேயரின் புத்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்க. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிங்க பாப்போம். நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார். நல்ல கையை வைத்து ஒரு அல்லேலூயா. ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னையில இருந்து இந்த 12 மணியிலிருந்து ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதித்து பெருக பண்ண நம்புறவங்க கையை தட்டி ஒரு கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். இந்த நிமிஷத்தில் இருந்து இந்த வார்த்தையின்படி ஆமென்றும் ஆமென் என்றும் கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்து பெருகவே. அல்லேலூயா. பக்கத்தில் கை கொடுத்து உங்களை வாழ்த்தி சொல்லுங்க. இந்த நிமிஷத்தில் இருந்து ஆண்டவர் ஆசீர்வதித்து பெருக பண்ண போகிறார். அல்லேலூயா. நல்ல கையை உயர்த்தி இப்படி சொன்னா நல்ல கை. அல்லேலூயா. ஆமென். அதில் 2 முறை சொல்ற பாருங்க. ஆசீர்வதித்து பெருகவே. இது ஒரு உறுதிப்பாடு. நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லணும்னா அழுத்தி சொல்லணும் 2 நேரம் சொல்லுவோம். உங்களுக்கு புரியுது? அதே போல கர்த்தருங்க ஒரு உறுதிப்பாடோட சொல்றாரு. உன்னை ஆசீர்வதிக்கவே கண்டிப்பா என்ன செய்வேன் அப்படின்னா, நான் உன்னை ஆசீர்வதிச்சுதான் ஆவேன், உன்னை பெருக செஞ்சுதான் ஆவேன். இப்ப கர்த்தர் நமக்கு ஒரு உறுதிப்பாடோட சொல்றாரு, உன்னை பெருக செய்வேன். அல்லேலூயா. உன் ஊழியத்தை பெருக செய்வேன், உன் குடும்பத்தை நான் பெருக செய்வேன். கொட்டாய் விடாம ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க. உறுதியா சொல்றாரு, பெருக செய்வார். அல்லேலூயா. இப்போ இன்னிலேருந்து கர்த்தர் முன்னால் போகிறாரு. உறுதியாக சொல்லிட்டாரு. அதில் இன்னும் கொஞ்சம் அழுத்தி சொல்கிற நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவேன். நீங்கள் விசுவாசிச்சிங்கன்னா இந்த வருஷம் முடிவிற்குள்ள கர்த்தர் இந்த அற்புதத்தை செய்கிறத நம்ம பார்க்க முடியும். அல்லேலூயா. எந்த ஒரு வார்த்தை உங்களுக்கு நேரம் வந்தாலும் ஆமேன்னு சொல்லிட்டீங்கன்னா நடந்துடும். அப்போ ஆசீர்வதிப்பார், பெருகவே நிச்சயமாக செய்வார், சத்தியமா செய்வார், உறுதியா செய்வார். ஹல்லேலூயா. அதனால இந்த வருஷம் நிறைய பெருக்கத்தை பார்க்க போறோம். ஆமென். ஆண்டவர் இதை யாருக்கு கொடுத்தாருன்னா, அதுக்கு முந்தின வசனம் வாசிங்க. தேவன் இந்த வாக்குத்தத்தத்தை எப்படிப்பட்ட மனிதருக்கு கொடுத்தார்? வாசிங்க. வாசிங்க. வாக்குத்தத்தம் பண்ணின போது அப்ப யாருக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினார்? இந்த வாக்குத்தத்தம் யாருக்குரியதுன்னா
ஆபிரகாமுக்குரியது. ஆபிரகாமுக்கு இந்த வாக்குத்தத்தத்தை கர்த்தர் கொடுத்தார். சொன்ன ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கர்த்தர் நிறைவேற்றி பெருகவே செய்தார். அல்லேலூயா. இப்போ கர்த்தர் உங்க ஒவ்வொருத்தரையும் ஆபிரகாமா பார்க்குறாரு. எதுக்கும் கையை வைத்தெல்லாம் நான் ஒன்றுமே செய்ய முடியாது. அல்லேலூயா. பக்கத்தில் கேட்டு சொல்லுங்க, நம்மளாம் ஆபிரகாமின் சந்ததி. அப்பாவுக்கு கொடுத்தது நமக்கு தான். அல்லேலூயா. ஏன்னா நம்ம விசுவாசத்தின் தகப்பன் ஆபிரகாம், அவர் பிள்ளைங்க நம்ம. ஆபிரகாமுக்கு கொடுத்தது போல ஆபிரகாமை உங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிறார். நிச்சயமா நான் அவனை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். அப்போ ஆபிரகாமை ஆசீர்வதித்து பெருக செய்தது போல இந்த வருஷத்தில் நம்மையும் ஆபிரகாமை போல கர்த்தர் ஆசீர்வதித்து பெருக செய்ய போறார். நம்புறவங்க நல்ல கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. இந்த வருஷத்தில் ஆபிரகாமை போல கர்த்தர் எங்களை பெருக செய்ய போகிறார். அல்லேலூயா. ஆபிரகாமை எப்படிப்பட்ட சூழ்நிலையில் கர்த்தர் ஆசீர்வதித்து பெருக செய்தார் தெரியுமா? வாசிங்க பார்ப்போம். ஆண்டவர் நம்மோடு பேசுவாராக. ஏசாயா எழுதின தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 51ஆம் அதிகாரத்தை திருப்புங்க. எப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதித்து பெருக செய்தார்? ஏசாயா 51:2 வாசிங்க. உன் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள். அவன் ஒருவனாயிருக்கையில் நான் அவனை அழைத்து ஆசீர்வதித்து, கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? ஆசீர்வதித்து கர்த்தர் பெருக செய்தார். அல்லேலூயா. கையை வைத்து ஒரு அல்லேலூயா சத்தமா ஒரு அல்லேலூயா. ஆமென். சவுண்டுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நேத்து அப்படிதானே? ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒருவனா இருக்கும்போது ஆபிரகாமை கர்த்தர் அழைத்து ஆசீர்வதித்து உயர்த்தினார்னா, ஆமென், கர்த்தர் நம்மளையும் ஆசீர்வதித்து கர்த்தர் உயர்த்துவார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். கொஞ்சம் சவுண்டு. பிரைஸ் தி லார்ட். கொஞ்சம் சவுண்டு. பிரைஸ் தி லார்ட். இன்னும் கொஞ்சம் சவுண்டு. இந்த ஆம்பளை கூட்டில் சவுண்டு கூட்டு. பிரைஸ் தி லார்ட். சோத்திரம். அவ்வளோதானா? பிரைஸ் தி லார்ட். போதும். ரைட். கரெக்ட்ண்ணே. ஓகே, டன். ரொம்ப வேண்டாம். ரைட். சரி, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. என்ன போதும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஏங்க, எப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆண்டவர் ஆபிரகாமை அழைத்து ஆசீர்வதித்து உயர்த்தினார்னா, சத்திய வேதம் மிக தெளிவாக சொல்லுகிறது. அவன் ஒருவனா இருக்கும்போது, கவனிங்க, அவனுக்குன்னு உதவிக்கு யாருமே கிடையாது. ஒத்தையா அவனை அழைத்து ஆண்டவர் கெத்தா ஆசீர்வதித்து உயர்த்தினார். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. ஆமென். விசுவாசிக்கீங்களா? விசுவாசிக்கீங்களா? யாரும் இல்லைன்னு சொல்லாதீங்க. நீங்க தனிமரன்னு சொல்லாதீங்க. தனிமரமா இருந்தவனை தான் ஆண்டவர் ஆசீர்வதித்து பெருக செய்தார். ஒரு அல்லேலூயா. பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, அவன் ஒருவனா தான் இருந்தான், அவனை பெருக செஞ்சார்னா, இன்னைக்கு தனியா இருக்கிற, எந்த உதவியும் இல்லாம இருக்கிற உன்னையும் பெருக செய்ய பக்கத்தில் கர்த்தர் வந்துட்டாரு. நல்ல கையை தட்டி புரிஞ்சவங்க, ஆண்டவரே, நான் தனியா இருந்தாலும் எங்களை பெருக செய்கிற கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா. ஏம்மா, 75 வயசுல கர்த்தர் ஆபிரகாமை அழைத்தாரு. உன் குடும்பத்தை விட்டு வெளியில வானாரு. உன் தகப்பன் குடும்பத்தை விட்டு வெளியில வானாரு. எல்லா இடத்தையும் சொந்தத்தையும் விட்டுட்டு வந்தான். புது தேசத்துக்கு போறான். யாருமே அவனுக்கு உதவி கிடையாது. அங்க யாரையும் அவனுக்கு தெரியாது. நல்லா கவனிக்கணும். தனிமையா அழைத்து தனிப்பட்ட இடத்துல கொண்டு போய் கர்த்தர் உயர்த்த முடியும்னா, இந்த காலை வேளையில் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாருங்க, யாரும் இல்லை நினைக்காதீங்க. உதவி செய்கிற கர்த்தர் இருக்கிறார். பெருக செய்கிற கர்த்தர் இருக்கிறார். எனக்கு சப்போர்ட் இல்லை நினைக்காத, சப்போர்ட் பண்ற ஆண்டவர் இருக்கிறார். ஆபிரகாமை ஒத்தையா அழைத்து கர்த்தர் ஆசீர்வதித்து பெருக செய்வார்னா, இன்னைக்கு ஒருவனா தான் நீ இருக்கிற. உனக்கென்று ஒரு கூட்டத்தை கர்த்தர் தருவார். உனக்கென்று ஆண்டவர் பெருக்கத்தை கர்த்தர் உண்டாக்குவார். ஒரு பெரிய உயர்வை கர்த்தர் தருவார். கையை காணுமே. அல்லேலூயா. நான் தனிமரன்னு சொல்றாங்க, கர்த்தர் தான் எனக்கு எல்லா உதவின்னு சொல்றாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்பா. ஆமென். அப்போ சிரிச்ச முகத்தோட பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, பயப்படாத, ஆள் இல்லைன்னு சொல்லாத, யாருமே இல்லைன்னு சொல்லாத. அதுக்கு தான் ஆபிரகாமை உயர்த்தின கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அந்த வசனத்தை பற்றியெல்லாம் ஒருவனாக இருக்கையில் எப்படி சொல்கிறார் பாருங்க, பாயிண்ட் அவுட் பண்ணுறாரு. ஒருவனாக இருக்கையில் அப்போ என்ன சொல்ல வர்றாருன்னா,
நான் உயர்த்துறவன் தனி மரம் தான், யாரும் இல்லாதவன் தான், நான் நினச்சா உயர்த்த முடியும். அல்லேலூயா. அதனால் சப்போர்ட்டுக்கு ஒருத்தர் இல்லை நினைக்காத, சப்போர்ட்டுக்கு கர்த்தர் இருக்கிறார். நல்ல கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. நாங்கள்லாம் ஊழிய பாதையில் தனியாக வந்தவங்க தான், எங்களுக்கு எந்த சப்போர்ட்டும் கிடையாது. என்கிட்ட நிறைய பேர் சொல்லுவாங்க, இந்த ஸ்தாபனத்தில் சேரு உனக்கு அது கிடைக்கும், இல்லை இந்த ஸ்தாபனத்தில் நீ ஏதாவது ஒரு இதில் சேரு, ஐஎம்எஸ் அதில் சேரு, இதில் சேரு, உனக்கு சம்பளம் கிடைக்கும், ஊழியம் வரும். இப்படி ஒத்தையாக எத்தனை நாள் அலைவ, உன்னை யார் கூப்பிடுவாங்கன்னு? ஏங்க நாங்கள் ஒத்தையாக அலையலை, அழைத்த கர்த்தர் கூட இருக்கிறார். அல்லேலூயா. அன்றைக்கி ஒரு ஊழியத்துக்காக தவம் கிடப்பேன், ஞாயிற்றுக்கிழமை வராதா, ஞாயிற்றுக்கிழமை வராதா, ஞாயிற்றுக்கிழமை 9 மணி வரை உட்காந்துருப்பேன், ஃபோனு வராதா, ஃபோனு வராதுன்னு ஒரு ஊழியத்துக்காக. இன்றைக்கி எம்மாடி போதுங்கிற அளவிற்கு கர்த்தர் ஊழியத்தை கொடுக்குறாரு. எதுக்கு சொல்கிறேன்னா, யாரும் சப்போர்ட்டு கிடையாது, எந்த ஸ்தாபனத்திலையும் நாங்கள் சேரலை, ஒரே ஒரு ஸ்தாபனத்தில் சேர்ந்தோம், பரலோகங்கிற ஸ்தாபனத்தில் சேர்ந்தோம். அல்லேலூயா. அங்கே ஆபிரகாம் பக்கத்தில் எங்களுக்கு ஒரு இடம் இருக்குது, ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். விசுவாசத்தின் தகப்பன் சந்ததிக்குள்ளே வந்தோம். ஒத்தையாக இருக்கிற எங்களை கர்த்தர் இன்னைக்கு ஊழியத்தில் பெருக செய்திருக்கிறார்னா, மார்ச் மாதம் வர எல்லா ஞாயிற்றுக்கிழமை புக்கிங். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். வர முடியாது லோயருக்கு மார்ச் மாதம் வர. அல்லேலூயா. எத்தனை அட்வான்ஸாக பிரசங்கத்திலே சொல்லுவேன். அல்லேலூயா. ஏன் சொல்கிறேன்னா, யாரும் இல்லாமல் இருக்கலாம், அறிமுகம் இல்லாத ஆளா நீ இருக்கலாம், ஆனால் அட்ரஸ் இல்லாதவனுக்கு தான் அட்ரஸை கொடுப்பது கர்த்தர். அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கீங்க? இந்த வாக்குத்தத்தம் எங்களுக்கான வாக்குத்தத்தம். நாங்கள் ஒருவனாக இருந்தாலும் எங்களை பெருக செய்கிற கர்த்தர் இருக்கிறார். செய்வார் தம்பி, பெருக செய்வார். அல்லேலூயா. ஆமென். இப்போ பக்கத்தில் கேட்டு சொல்லுங்க. அதனால் புலம்பாத, சலம்பாத, சோர்ந்து போகாத, யாரும் இல்லைன்னு சொல்லாத, பெருக செய்கிற கர்த்தர் இருக்கிறார். கையை தட்டி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். என்னை யார் கைவிட்டாலும் பரவாயில்ல, ஒருவனா இருந்தவனை அழைத்து நல்ல கை தட்டி உயர்த்தின பெருக செய்த கர்த்தர் எங்களுக்காக இருக்கிறாரையா. ஹல்லேலூயா. ஆமென். இங்க பாருங்க, ஆண்டவர் வாக்கு கொடுத்தா கொடுத்ததுதான். நகோமி புரியுதா? கொஞ்சம் கொஞ்சம் புரியுது, அப்படிதானே? ஆண்டவர் வாக்கு கொடுத்தா கொடுத்ததுதான். வாக்கு மாறாதவர். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? கவனிங்க, நமக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாருன்னா முன்னால போக ஆரம்பிச்சிருவாரு. உடனே கர்த்தர் நான் பெருக செய்வேன்னு சொன்னாருன்னா அவர் முன்னால போக ஆரம்பிச்சிருவாரு. வாடா, நான் பெருக செய்கிறேன், ஒருவனும் அதை தடுக்கவே முடியாதே. அல்லேலூயா. ஆண்டோடைய திட்டமே நம்ம பழகி பெருகணும் தான். என்ன ஒரு கை தான் வந்திருக்கு? அல்லேலூயா. இருதயத்தில் கை சொல்லுங்க, தேவ திட்டமே நாங்கள் பெருகணும். ஆமென். ஆதாமை அழைத்து நீங்கள் பழுகி, அது சந்ததி மட்டும் கிடையாது, உடனே நமக்கு சிந்தனை பூரா பிள்ளை பெருக்கிறதுக்கு சொன்னார். அப்படி கிடையாது. பழுகி பெருகுனா எல்லாத்துலையும் நீ பழுகி என்ன செய், பெருகு. நோவாவை அழைத்து கத்த சொன்னார், எப்போ உலகத்தையும் அழிச்சிட்டேன், இனிமே நீ தான் பழுகி பெருகி நீ பூமி என்ன செய்யணும், நிரப்பணும். அப்போ தேவ திட்டமே நம்ம பெருகணும். நம்ம நினைக்கும் போதும், நம்ம புத்தி என்ன போதும், பிரசங்கம் பண்ணுற அழைப்பு இருக்குல்ல போதும், ஆண்டவர் அடுத்த ஸ்டெப்பு கொண்டு போக நினைப்பார். முத்துக்குமார எக்ஸ்ட்ரா வரங்கள் கொடுக்க நினைப்பார். நான் போதுன்னா சரி இருன்றுவார். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? தேவன் ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு ஸ்டெப்பில் நம்மளை பெருக செஞ்சுக்கிட்டே இருப்பார். அல்லேலூயா. பக்கத்தில் கேட்டு சொல்லுங்க, நீங்களே தடை பண்ணிடாதீங்க, அவர் திட்டமே நீங்கள் பெருகணும். அல்லேலூயா. அப்போ எத்தனை பேர் எங்களுக்கு நல்ல கர்த்தர் பேசிகிட்டு இருக்கிறாரு? உலக வாழ்க்கையிலும் பொருளாதாரத்திலும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சந்ததியிலையும் எங்களுக்கு பெருக்கம் உண்டாகும். அதுவே தேவ திட்டம். ஒரு 4 கை வந்திருக்கு, மற்ற கையெல்லாம் காணோம். கையை வைத்து அல்லேலூயா. தோளில் தட்டி சொல்லுங்க, நீ தடுத்துறாத, குறுகிய மனப்பான்மையோடு இருக்காத. குறுகிய மனப்பான்மையோடு என்ன செய்யக்கூடாது, இருக்க கூடாது. ஒரு அல்லேலூயா. 2 வண்டி எடுத்தாச்சுன்னா போதுன்னு நினைக்கக்கூடாது. ஒருவேளை ஆண்டவர் கூட 4 வண்டி தரேன்னு நினைப்பாரு, நீ போதுன்னா இப்போ கடன்றுவார். அல்லேலூயா. ஆமென். சோப்பு கம்பெனியில் நல்ல சம்பளம் கிடைக்கும், இதே போதுன்னு நினைக்கக்கூடாது. ஒருவேளை அந்த இடத்துல மேனேஜர் ஆக்கலாம், கர்த்தர் சூப்பர்வைசர் ஆக்கலாம். என்ன கிறிஸ்டோபர்? அல்லேலூயா. அடுத்த லெவலுக்கு கொண்டு போகலாம். யாருக்கு தெரியும், அவர் பெருக செய்வார். நம்ம ஒரு குறிப்பிட போதும் அப்பா நிறைவா இருக்குன்னு ஆண்டு பாப்பாரு. ஆடா பாவி, நான் உன்னை வேற லெவலில் கொண்டு போகணும்னு நினச்சா. அவர் ஆமென். 2 பாட்டு எழுதியாச்சு போதும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. இதை விட பெரிய காரியத்தை கத்த செய்யலாம். ஏன்னா அவர் கடைசி வர
பெருக பண்ணிக்கிட்டே இருப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் உன்னை உயர்த்துவார். ஆமென். ஆசீர்வதிக்கவே தேசியிலே ஆசீர்வதிப்பார். இந்த வருஷம் நிறைய ஆசீர்வாதம் பிள்ளைக்கு உண்டாகும். பொறாமையாக ஒரு அல்லேலூயா சொல்லியிருக்கப்படாதா? ஒரு அல்லேலூயா. அப்போ ஆண்டோடைய ஆசீர்வாதத்தை நம்ம என்ன செய்யக்கூடாது? தடுக்கவே. அதுக்கு ஒரு வசனம் வாசிக்கலாமா? வாசிங்க. ஏசாயாவின் புஸ்தகம் ஒரு வசனம் உண்டு. 56 அதிகாரத்தை திருப்புங்க. ஏசாயா 54 2வது வசனத்தை வாசிங்க பாப்போம். உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு, மேலும் விரிவாக்கு. என்ன சொன்னாரு? சத்தமா எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லுங்க. இன்னும் சத்தமா சொல்லுங்க. இருதயத்தில் கை சொல்லுங்க. தடை செய்யாதே. ஆண்டவருடைய பெருக்கத்தை, என் மேல இருக்கிற திட்டத்தை, பெருக செய்வேன்னு சொன்ன திட்டத்தை தடை செய்யாதே. இப்போ யாருக்கு சொல்றீங்க? உள்ள இருக்க மனுஷனுக்கு சொல்றீங்க. ஆமேன்னு சொல்லுங்க. இப்போ பக்கத்தில் இருக்க சொல்லுங்க, உனக்கும் தான். தடை செய்யாத, இன்னும் பெருக வைக்கன்னு நினைக்காரு. நீ முட்டுக்கட்டையா இருக்கப்படாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை பேருக்கு நல்ல கர்த்தர் எங்களோட பேசுகிறாரு? நம்ம தடையா இருக்கக்கூடாது. உபதேசியாரனே நம்ம தடையா என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. அவர் அடுத்த லெவலுக்கு நம்மளை கொண்டு போன்னு நினைப்பாரு. அல்லேலூயா. எத்தனை பேர் நாங்க தடையா இருக்க மாட்டோம், அவர் எங்களை இன்னும் பெருக செய்யட்டும், அவர் என்னென்ன எங்களை கொண்டு செய்ய நினைக்கிறாரோ கர்த்தர் செய்யட்டும் சொல்றவங்க கையை தட்டி கர்த்தரை நல்லா மகிமைப்படும். அல்லேலூயா. போன வருஷம் 2 ஸ்பீக்கர் வாங்கினேன் ஒரு 30,000 ரூபாய்க்கு. அப்புறம் ஒரு சின்ன மிக்சர், ஒரு ஆம்ப் வாங்கினேன், ஒரு 4-5 ஒயர் மைக்கு வாங்கினேன். எனக்கு உள்ளத்தில் போகாதுன்னு தோணுச்சு. ஆனால் இந்த சத்தியத்தை நவம்பர் மாதம் ஆண்டு கொடுத்தாரு. அப்போ நினச்சி எதுக்கு போகணும்னு நினைக்கணும், அடுத்த லெவலுக்கு போகணும். இனிமேல் ஒயர்லெஸ் மைக்கு. என்ன கை வர மாட்டேக்கு? நம்ம அதாவது போதுங்கிற என்ன வரவே ஆவிக்குரிய வாழ்க்கையில் வரப்படும். கர்த்தர் பெருகச்சேன்னு நினைப்பார். இப்போ நான் ஆண்டவரே ஒரு மைக்கு தாங்க, நல்ல ஒயர்லெஸ் மைக்கு வேணும். இப்போ இந்த வருஷம் இருந்துச்சுன்னா அடுத்த வருஷம் அடுத்த லெவலு கீபோர்டு தந்திருக்கிறாரு. அடுத்த வருஷம் வேற லெவலில் ஸ்பீக்கர் தருவார். அப்படி நம்ம அடுத்த சிந்தைக்கு போனோம். போதுங்கிறத மாற்றினேன். கரெக்டாக டிசம்பர் 31 சாயங்காலம் 6 மணிக்கு ஒயர்லெஸ் மைக்கு 8,000 ரூபாய்க்கு ஃப்ரீயாக தந்தார். நான் ஏன் சொல்கிறேன்னா, போதுன்னு நினச்சா நிறுத்திடுவார். இல்லை ஆண்டவரே, உங்கள் திட்டத்துக்கு ஒப்பு கொடுக்குறேன், இன்னும் எங்களை பெருக செய்யுங்கன்னா கர்த்தர் பெருக செய்வார். ஒருவேளை கணக்காக எக்ஸ்ட்ரானு கொஞ்சம் இடம் கொடுக்கணும்னு நினச்சிருப்பாரு. ஆமே, இன்னும் நீங்கள் பா அப்படின்னா ஆயிட்டு அவளே சொல்லிட்டா கிடக்கட்டன்னு விட்டுருவார். நம்ம இல்லை ஆண்டவரே, உங்கள் திட்டத்துக்கு ஒப்பு கொடுக்குறேன், எங்களை எப்படிலாம் நீங்கள் பெருக செய்ய நினைக்கிங்களோ அப்படிலாம் கர்த்தர் பெருக செய்யணும், பெருக செஞ்சுக்கிட்டே இருப்பார். அல்லேலூயா. ஆமென். இப்போ இடத்துல கை சொல்லுங்க, தப்பு என் மேலே தான். இந்த விஷயத்தில் போதுன்னு வரக்கூடாது. தேவ திட்டம் நிறைவேறட்டும். கரங்களை தட்டி ஆண்டவரை எங்களை பெருக செய்ய, நல்லா கை தட்டி ஆண்டவரே எங்களை பெருக செய்யும். அல்லேலூயா. அப்ப நீங்க தடையா என்ன செய்யக்கூடாது? இருக்க கூடாது. அல்லேலூயா. அது மட்டும் கிடையாது, பிசாசும் தடுக்க முடியாது. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? எங்க தேவ திட்டத்தை பிசாசு தடுக்க முடியாதுங்க. தடுக்க நினைச்சோம்னா கர்த்தர் இறங்கி வந்து அற்புதம் செய்வாரு. உன் மேல கிருபையை வச்சுட்டாருனா, இந்த வாக்கு தத்தத்தை இன்னைக்கு உன் மேல வச்சுட்டாருனா அவர் முன்ன நிப்பாரு. இன்னைக்கு உடன்படிக்கை பண்ணிட்டாரு, நான் உன்னை பெருக பண்ணுவேன்னு. அப்ப கர்த்தர் முன்ன நிப்பாரு. எந்த மனிதனாலையும் அதை தடை செய்யவே முடியாதே. அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன்ட சவால் விட்டான், சிஎஸ்ஐல நீ ஏற மாட்டேன்னு. இன்னைக்கு சிஎஸ்ஐல தான் நம்மளை கொளுத்துன்னு கர்த்தர் கொளுத்திக்கிட்டு இருக்காரு. ஆமே, நான் இருக்க வரை வர முடியாதுன்னா தள்ளிட்டு நம்மளை கொண்டு வந்து வச்சாரு. தடுக்க முடியாது, சொன்னா செய்வாரு. அல்லேலூயா. 15 வயசுல கர்த்தர் சொன்னாரு, என்னுடைய சிஎஸ்ஐ சபைகளுக்கு நான் உன்னை கொண்டு போவேன்னு. எனக்கு சிஎஸ்ஐனால என்னன்னு தெரியாது. பிகாஸ் ஐ எம் ஃப்ரம் பெண்டிகாஸ்டல் பேக்ரவுண்ட். எந்த யோசித்த பேக்ரவுண்ட்னா என்னன்னே தெரியாது. அதில் என்ன நடக்குன்னு என்ன செய்யாது, தெரியாது. 15 வயசுல சொன்னாரு. சொல்லிட்டு அடுத்த சொன்னாரு, என்னுடைய சத்தியத்தை கேட்கிற ஜனங்கள் என்னுடைய சபையில் இருக்கிறாங்கன்னாரு. சிஎஸ்ஐல நீ உன்னை அனுப்புவேன், ஒரு கூட்ட ஜனத்தை நீ எழுப்புவ. திருநெல்வேலியில் சிஎஸ்ஐ சபைகளில் உன்னை கொண்டு எழுப்புதல் உண்டாகினார். எத்தனை வயசுல? கரெக்டாக 15 முடிஞ்சது. தரிசனம் வந்த ஒரே மாசத்துல சிஎஸ்ஐல பிரசங்கம். போய் நிற்க ஒன்றுமே தெரியாது. கரகடவும் எந்திரிக்க கடவும் விசுவாச பிரமாணம் எதுவுமே தெரியாது. ஆனால் கூட சேர்ந்து ஏன்னா கத்த சொல்லிட்டாருல, இறங்குனேன். அன்னைக்கு இருந்து தடைதான். இவனை சிஎஸ்ஐல ஏற்றக்கூடாதுன்னு எத்தனையோ பேர் சொன்னா.
வாக்கு பண்ணினவர் மாறாதவர். 15 வயசுல சொன்னாரு. இன்னைக்கு சிஎஸ்ஐல திருநெல்வேலி முழுவதும் கர்த்தர் என்ன பயன்படுத்தி வருகிறாரு. நான் பெருமைக்கு சொல்லல, என்ன சொல்ல வரேனா, அவர் சொன்னா செய்வார், எவராலையும் தடுக்க முடியாது. நீ நம்பு, அவ்வளவுதான். ஹல்லேலூயா. பக்கத்தில் கேட்டு சொல்லுங்க, கேட்டல உனக்கு சொல்லியிருக்காரா நிறையா? அங்கே பாருங்களேன், சொல்லியிருக்காரா நிறையா? எவனும் தடுக்க முடியாது, முடிய கூட பிடுங்க முடியாது. கையை தட்டி கத்தரை மகிமைப்படுத்து, எவனும் ஒன்றும் செய்ய முடியாது. சொன்னதான் ராஜா. ஹல்லேலூயா. ஆமென். வாசிக்கலாமா? வாசிங்க. யாத்திராகமத்தின் புஸ்தகம் திருப்புங்க. ஒருத்தன் தடை பண்ண முடியாது. யாத்திராகமத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் அதிகாரம். யாத்திராகமம் 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க பாப்போம். இஸ்ரவேல் புத்திரர் மிகவும் பலுகி ஏராளமாய் பெருகினார்கள். கையை உயர்த்தி ஒரு அல்லேலியா சொல்லுங்க. ஏங்க, எகிப்துக்கு போகும்போது எத்தனை பேர் போனாங்க? 70 பேர். எம்மா, எகிப்து போகும்போது எத்தனை பேர் போனாங்க? ஒரு 430 வருஷம். எக்ஸ்ட்ரா கொஞ்சம் வருஷம் போட்டுடுங்க, 500 வருஷம்னு வச்சுடுங்களேன். 430 வருஷம் வச்சுக்கிடுங்க. எத்தனை பேர் பெருகிட்டாங்க வெளியில் வரும்போது? கிட்டத்தட்ட ஆண்கள் மாத்திரம் எத்தனை பேர்? 6 லட்சம் பேர். எம்மா, 500 வருஷத்தில் 6 + 6 + 6 போட்டுடுங்க, ஒரு 20 லட்சம் பேர் பிள்ளைகள்லாம் சேர்த்து போட்டுக்கிடுங்க. பெருக செய்ய முடியுமா? கர்த்தரால மட்டும்தான் முடியும். அல்லேலூயா. ஏன்னா அவன் மேல உடன்படிக்கை இருந்தது. சந்ததிய வானத்து நட்சத்திரங்களை போல நான் பெருக பண்ணுவேன் வாக்கு கொடுத்தார். எகிப்துல கொண்டு, எதிரி நாட்டில் கொண்டு என் கர்த்தர் பெருக செய்து ஒரு பெரிய திரள் கூட்டமாய், ஈசலை போல திரள் கூட்டமாய் கர்த்தர் புறப்பட பண்ணினார். ஏன்னா அபிஷேகம் உடன்படிக்கை உள்ளவன கர்த்தர் பெருக செய்வார். அதுக்கு நேரங்காலம் வேண்டாம், 4000 வருஷம் வேண்டாம், 400 வருஷம் போதும். ஏன்னா உடன்படிக்கை ஆபிரகாம் மேல இருந்தது, அவங்க மேல இருந்துச்சு. எனக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, வயசாயிட்டு நினைக்காத, 40 வயசாயிட்டு நினைக்காத. கர்த்தர் நினைச்சா 4 நாள்ல எல்லாத்தையும் தர முடியும். ஒரு 4 கை தான் வந்திருக்கு ஆண்டவரே, ஒரு 4 கை தான் வந்திருக்கு, மற்ற கைக்கெல்லாம் விசுவாசமே இல்லைன்னு நினைக்கிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. பக்கத்தில் கைவிட்டு சொல்லுங்க, வயசாயிட்டு நினைக்காத, காலம் போயிட்டு நினைக்காத. ஒரு நாள் ராத்திரி போதும் பூத்து குலுங்க செய்வாரு. ஹல்லேலூயா. ஒரே நாள் ஆரோனுடைய கோலை பூத்து அவன் காய் காய்த்து அப்படியே வளர செய்கிற கர்த்தரையா நான் ஆராதிக்கிற கர்த்தர். ஒரு நாள் ராத்திரி போதும் ஜெபாசினை உயர்த்த, ஒரு நாள் ராத்திரி போதும் ராஜாவை உயர்த்த, ஒரே நாள் ராத்திரி போதும் முத்துக்குமாரை உயர்த்த, உன்னையும் உயர்த்த. எவனும் புடுங்க முடியாது, எவனும் ஒன்றும் செய்ய முடியாது, எந்த மந்திரமும் ஒன்றும் செய்ய முடியாது. ஆமென். எந்த பில்லி சூனியமும் ஒன்றும் செய்ய முடியாது. உன் பிள்ளையினுடைய ஆசீர்வாதத்தை உன் பிள்ளையினுடைய வியாபாரம் தொட முடியாது. ஆமென். ஆமென். வாசிங்க பாப்போம். பெருகினார்கள். அடுத்து என்ன நடந்துச்சு? அடுத்த வசனத்தை வாசிங்க. 8வது வசனம். யோசேப்பை அறியாத தோன்றினான் ஜனங்களை நோக்கி. இதோ ஜனங்கள் பொறாமையை பத்தியெல்லாம் பலத்தவர்களுமா இருக்கிறார்கள். நிறுத்துங்க, கவனிங்க. என்னைக்கு நீங்க ஆசீர்வாதத்தில் பெறுகிறீங்களோ அன்னைக்கு தான் எங்க பேய் இருக்குன்னு தெரியும். அல்லேலூயா. நீங்க நல்லா வளர்ந்துக்கிட்டே இருங்க, அப்பதான் சொந்தக்காரன் இருக்க பேய் தெரியும். அது வரைக்கும் நல்லா பழகுவான். ஏ முத்துக்குமார், ஏ கனகா, ஏ ரேவதி, ஏ ராஜாம்பா. கொஞ்சம் ஆசீர்வாதம் பெருகட்டும், எவன் வயிறு எரியுதுன்னு அப்பதான் தெரியும். நீ நல்லா கவனிச்சுக்க. நீ உயரும் போது சில பேர் மூஞ்சி மாறும், அதிலே தெரிஞ்சுக்கலாம் இவன்ட்ட பேய் இருக்கு. அப்ப இவ்வளவு நாள் இவன்ட்ட நம்ம நல்லா பழகல. பக்கத்தில் கை சொல்லுங்க, நம்ம வளரும் போது தான் எவன்ட்ட என்ன பேய் இருக்குன்னு தெரியும். அது குடும்பமா இருக்கட்டும், தெருவா இருக்கட்டும், சபையா இருக்கட்டும், சொக்கார பயலா இருக்கட்டும், எவன்ட்ட பார்வன் இருக்குன்னு அப்பதான் தெரியும். இந்த பார்வன் ஆவி உண்மைதானே? வயிற்றுச்சில பத்தியெல்லாம் பெருகிட்டான், இருக்க முடியல, அப்படி வரதான் செய்யும். இல்லையா? நம்ம பெருக்கம் பிசாசுக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஆனா கர்த்தர் உயர்த்துவார். திட்டத்தை பத்தி அவன் பெருக கூடாது, அவன் பெருக கூடாது. எங்க அப்பா என்ன பண்ணாரு தெரியுமா? 12வது வசனத்தை வாசிங்க. ஆனாலும்
எவ்வளவு ஒடுக்கினார்களோ. கையை தட்டி ஒரு ஆமைன்னு சொல்ல. உன்னை அமுக்க அமுக்க அமுக்க, உன்னை நல்ல கை தட்டி, புரிஞ்சவங்க கை தட்டி, உன்னை அமுக்க அமுக்க அமுக்க, உன்னை ஒடுக்க ஒடுக்க ஒடுக்க, அதுக்கு ஈக்குவலா உன்னை நல்ல கையை தட்டி உன்னை உயர்த்துகிற, உன்னை பெருக செய்கிற, அது ஊழியமா இருக்கட்டும், பொருளாதாரமா இருக்கட்டும், எவ்வளவு சத்துரு உன்னை ஒடுக்குகிறானோ அதுக்கு ஈக்குவலா கர்த்தர் பெருக செய்வான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளவு முடக்குவாதம் வருதோ அதுக்கு ஈக்குவலா 7.5 லட்சம் ரூபாய் கார் வரும். ஆமென். எவ்வளவு நடக்க விடாம வைக்கானோ அதுக்கு ஈக்குவலா அடுத்து 50 லட்சம் ரூபாய் கார் வரும். அவன் பண்ண கர்த்தர் உயர்த்திக்கிட்டே இருப்பாரு. நான் வைராக்கியத்தில் பேசிக்கிட்டு இருக்கேன். ஆண்டோடைய பிரசன்னத்தில் வைராக்கியமா போகுது இடத்த விட்டு. ஒருத்தனாலையும் ஒன்றும் பண்ண முடியாது. ஹல்லேலூயா. கையை வைத்து அல்லேலூயா. பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, பார்வோன் எலும்ப தான் செய்வான், ஆனால் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா சர்வ வல்லவர் கூட இருக்கிறார். தலைக்கு மேலே கையை தட்டி போவோம், தலைக்கு மேலே கையை தட்டி நல்லா என்ன சொன்னாரே. ஹல்லேலூயா. ஆபேல ஒன்றும் பண்ண முடியாது எவனாலையும். போகிறது முன்னால் கர்த்தர். உனக்கு ஒன்று தெரிஞ்சுக்க, எங்கே பாரு, ஒன்று தெரிஞ்சுக்க, உன் எதிரியை உடனே கொல்ல மாட்டார். அல்லேலூயா. நீ நினைக்க உன் எதிரியை போட்டு தருவார்னு வாய்ப்பு இல்லை. அவன் இருப்பான், அவனை வச்சு வச்சு உன்னை வாழ வைப்பாரு. அவன் முன்னால் உன்னை பார்க்க வச்சு வச்சு வாழ வைப்பாரு. அவனை செய்வனை பண்ண வைப்பாரு. அவன் முன்னால் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பாரு. அவன் வயிறு எரிஞ்சு நொந்து நூடில்ஸ் ஆகிற வரைக்கும் அவனை வச்சு உயர்த்துவார். நமக்கு இது தெரியாம தான் எவ்வளோ பண்ணுறோம், எவ்வளோ பிரச்சனை பண்ணுறோம், சாவ மாட்டுக்கானே. அவன் சாவ மாட்டான். அவன் முன்னால் நம்மளை கர்த்தர் உயர்த்துவார். இப்போ கை கொடுத்து சொல்லுங்க, இப்போ தான் விஷயம் தெரியுது. சொல்லுங்க, பார்வோன் இருப்பான், சாவ மாட்டான், ஆனால் கர்த்தர் யார் என்பதை தெரிய பண்ணுவார். நம்புறவங்க கையை தட்டி இந்த வருஷத்தில் நல்ல கை தட்டி எதிரியை வாழ வைப்பாரு. அவன் முன்ன என்ன உயர்த்துவாரு. நான் யாரு, எனக்குள்ள இருக்கிற கையை தட்டு, எனக்குள்ள இருக்கிற தெய்வம் யாரு, எனக்குள்ள இருக்கிற வல்லமை என்ன, எனக்கு முன்னால இருக்கிறவர் யார் தெரிய வைப்பாரு. ஹல்லேலூயா. தெரிய வைப்பாரு. அதுக்கு தான் ஒன்னையும் வச்சிருக்காரு, அந்த பையலையும் வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. உன்னை பார்த்து தடியன்னு சொல்லுதானா வப்பாரு. பாரு, தடியன் தான் அடுத்து பிரசங்கத்துக்கு அங்கே தேவைப்படும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதாயா கர்த்தர் உடனே ரேவதி வப்பாரு, எதிரியும் சேர்த்து வச்சு வாழ வைப்பாரு. இன்னும் ஒரு முறை சிரிச்ச மோதல் சொல்லுங்க, அதான் கர்த்தர். அவனும் இருப்பான், நம்மளும் இருப்பான், ஆனால் நம்ம பெருகிக்கிட்டே இருப்போம். நல்ல பிசாசு வைக்கப்படுவ கையை தட்டி, நல்ல கரங்க தட்டி, நல்ல கையை தட்டி. ஹல்லேலூயா. ஏங்க இந்த தரிசனம் புரிஞ்சிட்டுனா இந்த வாக்குத்தத்தத்தை பிடிச்சிட்டு ஓட ஆரம்பிச்சிருவோம். ஹல்லேலூயா. ஈசாக்க துரத்துனது அபிமெலேக்கு ராஜா. பொறாம வந்துருங்க. வாசிக்கலாமா? வாசிங்க. வேற எங்கேயோ ட்ராக் போகுது. ஒரு அல்லையிலையோ எதுக்கோ கர்த்தர் நடத்துறாரு. எவனுக்கும் இது தேவைப்படுது. ஆமீன் சொல்லுங்க பார்ப்போம். வாசிங்க. ஆதியாகமம் 26 வாங்க. 26 அதிகாரத்தில் ரொம்ப அழகா, எனக்கு அந்த வார்த்தை ரொம்ப பிடிக்கும். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 26ஆம் அதிகாரத்தில் 13, 14 வாசிங்க பார்ப்போம். ஐஸ்வர்யனாகி அதுக்கு முந்தின வசனம், அதுக்கு முந்தின சேர்த்து வாசிமா. விதைத்தான், ஆசீர்வதித்ததினால் பலனடைந்தான். அவன் ஐஸ்வர்யனாகி விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். ஆட்டு மந்தையும் போடு அற என்ன வந்துச்சு, போறா ஆமை. இது ஆமை, போறா ஆமை. இது இருக்க வரைக்கும் நீ விளங்க மாட்ட. என்னமோ சொல்லாரு யாருக்கும். பக்கத்தில் கேட்டு பொறாமல் வரக்கூடாது. வந்துட்டுனா பொறாமப்படுதல்ல, அவனை உயர்த்திக்கிட்டே இருப்பார். ஒரு அல்லேலூயா. இது ஒரு ரகசியம். இப்போ நான் ஜெபாசியமெல்லாம் பொறாமப்படுதுன்னு வச்சுங்களேன், எம்மா எம்மா இப்படி வாசிக்கான், இப்படி பண்ணுதான் அப்படின்னா அவன் எம்னால் போய்கிட்டே இருப்பான். அவனை நான் கண்டுக்கவே கூடாது. அவனே வளர்ச்சிட்டு என்னையே வளர்ச்சிட்டு போனால் தான் நானும் வளருவேன். அல்லேலூயா. இப்போ உதாரணத்துக்கு ராஜாவுக்கு தான் கிறிஸ்தவர் மேலே பொறாமை. ஒரு உதாரணத்துக்கு இப்படி இருக்கானே, இப்படி வளர்றான்னா நீ இப்படி தான் இருப்ப.
அவனும் வளரட்டும், நானும் வளரட்டும். அல்லேலூயா. என்னமோ இதை சொல்லுதாரு, யாருக்கு தேவைன்னு தெரில. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அப்படியே பக்கத்தில் சொல்கிறத சொல்லுங்க. யார் மேலேயும் போடாத. அப்புறம் அவனை வச்சு ஒன்று செஞ்சிருவார். ஒரு அல்லேலூயா. இங்கே பாருங்க, பெருக 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 இவனுக்கு என்ன வந்துட்டு பொறாம. ஆனால் கத்தர் விட்டாரா? என்ன பண்ணா தெரியுமா? இவன் தோண்டின கிணத்தெல்லாம் மூடுனான். கவனி, இவன் தோண்டின கிணத்தெல்லாம் மூடுனான். பரவாயில்ல, ஏசேக்கு பரவாயில்ல, சித்துனா பரவாயில்ல. மூணாவது கிணத்தை தோண்டினா ஒரு வெயில் வரல. வச்சாம்பாரு பேரு ரகபோத், கர்த்தர் இடம் கொண்டு பெருக செய்கிறவர். உங்க வண்டிக்கு ஆண்டு தரிசனத்தோட தான் பேர் வச்சிருக்காரு. ரெகபோத்துன்னு எதுக்கு வச்சு தெரியுமா? எதிரி நிறைய பேர் இருப்பான். அப்படிதானக்கா? ரெகபோத்துன்னு எதுக்கு அந்த பேரை வச்சாரு? எதிரிகளுக்கு முன்ன வாழ வைக்கிறவர் தான் ரெகபோத்து. அல்லேலூயா. பேரை மட்டும் மாத்திரப்படாது. அனந்தம்பி 2 பேரும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கிருத்திகா, ரிஷிகா, ரோஷிகா, ஆமாம் சேமு, அதெல்லாம் பின்னால் போனோம். முன்னால் ரெகபோத்துன்னு தான் இருக்கணும். ஏன்னா நம்மளை கிருத்திகா, சேமு ஒரு பேரும் உயர்த்தலை. என்ன இல்லையே வர மாட்டுக்கு கேணி உயர்த்தினது கர்த்தர். பிள்ளைகள் பேரெல்லாம் சின்னதாக வரணும், அப்பன் பேர் தான் பெருசாக வரணும். ஏன்னா எதிரிகளுக்கு முன்னே வாழ வைக்கிறவர் அவர் மட்டும்தான். அல்லேலூயா. அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்களா? ரெகபோத்துனா புரியுதா? எதிரிகள் முன்னே உயர்த்துவார். ஆமேன். என்ன நடந்து தெரியுமா? அபிமெலேக்கு வாரான். ஏன்னா இவனுக்கு என்ன செஞ்சாலும் இவனை அடக்கவே வராரு. மாப்பிள்ளை வராரு, எல்லாம் வராரு. இப்போ ஈசாக்கு சொல்கிறான் பாருங்க, வாசிங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரத்தில் 27 வாசிங்க. ஈசாக்கு கேட்குறான், வாசிங்க. ஈசாக்கு அவர்களை எதிரிகளை நோக்கி, ஏன்பா இப்போ வந்த? எப்ப நீ தானப்பா என்ன பகைச்ச என்றான். அதற்கு எதிரிகள், ஏங்க அப்பா கையை தட்டி ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். ஏங்க எத்தனை பேர் துரத்தினாலும் கர்த்தர் இருந்தாருன்னா பெருக்கம் உண்டாகும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. இதயத்தில் வச்சு எவன் துரத்தினாலும் அவர் வந்துட்டாருன்னா கூட பெருக்கம் உண்டாகும். எதிரியை தேடி வர வைப்பாரு. இந்த வருஷம் சவால் விடுறேன், எதிரியை தேடி வர வைப்பாரு. உன்னை நிந்தித்தவன், தூஷித்தவன், பரிகசித்தவன், நீ சாகணும்னு நினைச்சவன் உனக்கு முரதமா வச்சான் தெரியுமா? கொண்டு வருவார் உன் முன்ன. அவர் தான் பெருக செய்கிற கர்த்தர். அல்லேலூயா. அப்பாவே ஆசீர்வதிச்சாரு, ஆபிரகாமையும் புள்ளையும் அப்படிதான் பெருக செஞ்சாரு. ஏன் தெரியுமா? நீங்க ஆதியாகமத்தில் வாசிங்க. அப்பாவுக்கு 3 நேரம் சொல்லியிருப்பார் பெருக செய்வேன்னு, பிள்ளைக்கு 1 நேரம் சொல்லியிருப்பாரு நான் உன்னை பெருக செய்வேன்னு. அல்லேலூயா. பேர யாரு? யாக்கோபு. போகும்போது எப்படி போனான்? கோலும் கையுமாக பிழைக்க சென்றார், பெருக செய்து. அவன் கையில் இருந்தது கோலம், கையும், துணியும், அவ்வளோதான். படுக்கும்போது கூட தலையணை இல்லை. மாப்பிள்ளை கல்லில் படுக்காரு, தலையணையாக வச்சு. கல்லே நீ தான் எனக்கு சொத்துன்னு போனா. ஏற்ற போனான் தெரியுமா? மாமே, தாய் மாமே, பெரிய வெடிகுண்டே அவன் தான். இல்லையா? அபிமெலேக்காவது சொந்தக்காரன் கிடையாது. இவன் யாரு? தாய் மாமே, நாய் மாமே. வச்சா ஆப்பு யாக்கோபுக்கு 10 முறை சம்பளத்தை மாத்துறான். எவனாவது மருமகனுக்கு செய்வானாயா? 10 முறை சம்பளத்தை மாத்துறான். பகல் வெயிலில் கடந்தாலும் இவனுக்கு இறக்கமே வரல. ஆனால் யாக்கோபு என்ன தெரியுமா சொன்னா? நீ எவ்வளவோ என் சம்பளத்தை மாற்றி பார்த்த, நீ என்னெல்லாமோ பண்ணி பார்த்த, வாய்ப்பில்லை. 2 பரிவாரத்தோடு கர்த்தர் என்ன பெருக செஞ்சார் மாமனாரே. இப்போ பக்கத்தில் கை சொல்லுங்க. கூட பிறந்தது சொக்காரன், இதான் வெடிகுண்டா இருக்கும். ஆனால் அவன் முன்னால வச்சு வச்சு செய்வார். கையை தட்டி எத்தனை பேர் ஆமே நாமே நாமே நாமே. அல்லேலூயா. ஜெய்சிலி என்னமோ ஒன்று மறுபடியும் கர்த்தர் சொல்லுதாரு, நீ வாழ்க்கையில் ஆசீர்வாதமாக இருப்ப. அல்லேலூயா. அதுக்காக தான் உன்னைக்கு நீங்கள் இந்த கூட்டத்துக்கே கொண்டு வந்திருக்கிறாரு. நல்லா சத்தியம் புரியுதா? சூப்பராக உயர்த்துவார். ஆமே. பார்க்க வேண்டியது அவரை மட்டும்தான். அல்லேலூயா. அடுத்து பூட்டனை பார்க்கலாமா? அப்பா யாரு? ஆபிரகாம். மகன் யாரு? ஈசாக்கு. பேரன் யாரு? யாக்கோபு. பூட்டனார் யாரு? யோசேப்பு. இவனாவது கோலும் கையுமா போனான்.
நம்ம மாப்பிள்ளை கோமணத்தோட போனான் எகிப்துக்கு. ஆமாவா இல்லையா? என்ன பின்ன மாடல் ட்ரெஸ்ஸோட அனுப்புவாங்க அடிமையை, ஒரு கோமணத்தை கட்டிட்டு சிங்ஜக் இப்படி தான் போனான். அவனை பகைச்சது யாரு? கூட பிறந்தது. போச்சு. எப்படி வருது பாருங்க. நீங்க பாருங்க, எதிரி சொக்காரன் கூட பிறந்தது. பக்கத்தில் கைவிட்டு சொல்லுங்க, இதுதான் நம்ம நிலைமையும். எதிரி சொக்காரன் கூட பிறந்தது, எல்லாம் வெடிகுண்டு தான். ஆனாலும் அவர் இருந்தார்னா அல்லேலூயா. பாரு, கூட பிறந்து என்ன தெரியுமா சொன்னா, இவன் தரிசனம் எப்படி நிறைவேறும்னு சொன்னான். கத்தர் தெரியுமா சொன்னாரு, என் பிள்ளைய கோமணத்தோடு அனுப்புத. ஆனால் எகிப்தில் கத்தர் யோசேப்போடு இருந்தார், சிறைச்சாலையில் கத்தர் யோசேப்போடு இருந்தார். கத்தர் பெருக செய்தார். இங்கே பாரு, உனக்கும் தெரியுமா, சொல்லும் போதே தேவ பிரசனத்தை உணர்ந்து சொல்கிறேன். மற்ற நேரத்தில் மற்ற எல்லாருக்கும் ஒவ்வொரு பங்கு தான். யோசேப்புக்கு மட்டும் 2 பங்கு கொடுத்தாரு. எப்ராயிம் மனாசே 12 கோத்திரத்தில் 10 கோத்திரம் உனக்கு. தள்ளுனல என் பிள்ளைய குழியில தூக்கி போட்டல, சிறைச்சாலைக்கு அனுப்புனல, என் பிள்ளைக்கு 2 கோத்திரம்னு சொல்லி ஆமேன் பெருக செஞ்சார். பாத்தியா? அதுதான் கர்த்தர். உங்களுக்கு தெரியுமா, இஸ்ரவேல் கோத்திரத்தில் பெரிய கோத்திரம் எப்ராயிம் கோத்திரம். அது யார் கோத்திரம்? யோசேப்பு கோத்திரம். அதனால தான் நீங்கள் படிச்சிருக்கீங்களா, யோனாவிலலாம் படிச்சிருக்கீங்களா, எப்ராயிமே எப்ராயிமே எப்ராயிம்னு ஏன் சொல்லுவார் தெரியுமா? எப்ராயிம் பேர் சொல்கிறது ஒன்று தான், இஸ்ரவேலுங்க பேர் சொல்கிறது ஒன்று தான். 10 கோத்திரத்துக்கு ஈக்குவல். என்ன வரமாட்டுக்கு? ஓ, எஸ்தர் இருக்கா, நான் இருக்கேன், என் பிள்ளைகள் இருக்கு. இப்போ என் பேரை சொன்னாலும் ஒன்று தான், எஸ்தர் பேரை சொன்னாலும் ஒன்று தான். அப்படிங்கிற அளவுக்கு நான் வந்துட்டேன்னு சொல்லிங்களேன். எங்கள் அப்பா பேரை சொல்ல விட நான் பெரிய ஆள் ஆகிட்டோம்னா என்ன சொன்னாலும் எங்கள் அப்பாவை சொன்னமை தான். இப்போ என்ன சொல்ல வர்றாருன்னா, எப்ராயிம் கோத்திரம் அவ்வளோ பெரிய கோத்திரம். அதனால இஸ்ரவேல்னு சொல்லாம எப்ராயிம்னு முழு 10 கோத்திரத்தையும் சொல்ற அளவிற்கு கர்த்தர் அவங்கள சும்மா சும்மா வச்சு ஆண்டவர் உயர்த்தினாரு. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பெருக செய்வன் சொன்னார்னா செஞ்சிருவார். அல்லேலூயா. இப்போ பக்கத்தில் கை குடி சொல்லுங்க, தெரியாதவனா இருந்தாலும், தெரிஞ்ச எதிரியா இருந்தாலும், கூட பிறந்த ரத்தமாக இருந்தாலும், சொக்கார பயலாக இருந்தாலும் எவனும் தடுக்க முடியாது. பிசாசும் தடுக்க முடியாது. சொல்லுங்க சொல்லுங்க, மந்திரமும் தடுக்க முடியாது, வில்லி சூனியமும் தடுக்க முடியாது. ஆனால் இருக்கிறது வாழ வைக்கிற கர்த்தர். கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? நல்ல கரங்களை தட்டி. அல்லேலூயா. 1/4 மணி நேரம் பிரசங்கம் நினச்சி போயிட்டே இருக்கு. ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். ஏன்னா சில பேரை பூஸ்டர் போனோன்னு நினைக்கேன். நான் போகும்போது தெம்பா போனோம். அல்லேலூயா அல்லேலூயா. இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறாமல் இருக்குன்னா ஒரே ஒரு காரணம் தான் இருக்கணும். வாசிக்கலாமா? ஒரே ஒரு காரணம். அது என்ன காரணம்னு பார்க்கலாமா? அது மட்டும் நடந்துட்டு வாய்ப்பே இல்லை, இது நடக்காமல் போயிடும். சரிங்களா? அது என்ன காரணம் அதை மட்டும் பார்த்துருவோம். ஏன்னா எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்படியே சுகர் வந்துடக்கூடாது. சீனியை தின்னு கொஞ்சம் வேப்பிலையும் உள்ள ஏற்றுனா தான் ஈக்குவலாக வேலை செய்யும். என் ஒய்ஃபு ஐஸ்கிரீமை கொடுத்துட்டு அப்படியே மெல்ல வெந்நி கொடுப்பா. ஏன்னா அப்போ தான் காய்ச்சல் வராதுன்னு. அதுமாதிரி இவ்வளோ நேரம் கொடுத்தது ஐஸ்கிரீம், நல்லா சப்பி சூப்பராக இருக்குன்னு சாப்பிட்டிய. இப்போ கொடுக்குறது சுடு தண்ணி. இது போனால் தான் கொஞ்சம் வேலை செய்யும். பெருமை வந்துடக்கூடாதுல்ல. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நகோமி அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், பெருக செய்வார். ஆமென். அவள் ஆமீன் சொல்லிட்டே இருக்க பற்றியில் அவளுக்கு புரியுது. அவளுக்கு நல்லா தமிழ் புரியும். அல்லேலூயா. நான் அடுத்த 2 வருஷம் வரும்போது பெரிய தமிழச்சியாக மாறிடுவா. ஒரு ஆமீன் சொல்லுங்க. அப்புறம் நகோமி தான் பாட போகிறா. அல்லேலூயா அல்லேலூயா. சரி, வாசிக்கலாமா? ஒரே ஒரு வசனத்தை. உபாகமம் 28 எடுங்க. உபாகமத்தின் புஸ்தகம் 28 அதிகாரம். கர்த்தர் நம்மோடு பேசட்டும். 58 வாசிங்க ஒருத்தர். உன் தேவனாகிய கர்த்தர் அம்மா சும்மா வார்த்தையை மட்டும் வாங்கிட்டு போய் கேரு. வீட்டில் போய் பழைய குருடி கதவை திரடனி செத்தம் போக்கு செவம் போக்குன்னு வளப்படாது. புரியுதா? இங்கே மட்டும் பூஸ்டப் போயிட்டு அது நமக்கு தந்துடுவார். அப்படி கிடையாது. பக்கத்தில் கைவிட்டு சொல்லுங்க, கர்த்தருக்கு பயப்படணும், வசனத்தின்படி வாழணும். அப்போ தான் வார்த்தை வேலை செய்யும். இல்லையா? அப்படி தானே? இங்கே நல்லா கேட்டாச்சு.
அப்படி அப்படி கிடையாது. ஏன் நிறைய பேருக்கு வாக்குத்தத்தம் நிறைவேற மாட்டுக்கு? ஏன்னா நம்ம வாழ்க்கையில் காட்டலை, வசனத்தின்படி என்ன செய்யலை, வாழலை. இங்கே சொல்கிறாரு, எனக்கு பயப்படும்படி என் வசனத்தை கைக்கொள். ஏங்க உங்களுக்கு தெரியுமா, இப்போ கர்த்தருக்கு பயப்படுறவன் யாரு? சுத்ரு. இவன் கிடையாது. எப்போ இவன் கிடையாது, இவன் கிடையாது. வசனத்தின்படி வாழ்கிறவன் தான் கர்த்தருக்கு பயப்படுறவன். மற்றதெல்லாம் பிராடு, சும்மா பேருக்கு. இதெல்லாம் ஆண்டவர் நம்ப மாட்டார். பக்கத்தில் கை சொல்லுங்க, இந்த உஷு, இந்த சோத்திரம், இது கிடையாது. வசனத்தின்படி வாழுதவன் தான் கர்த்தருக்கு பயப்படுறாங்க. நல்ல கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா, ஆமென். சரி, என்ன நடக்கும்? பத்திரமா கர்த்தர் பயப்படாம நீ திமுறா, நீ பாட்ட சினிமா உலகம் அப்படின்னு அலைஞ்சனா என்ன நடக்குமா? வாசிங்க 63 வாசி, எல்லாரும் சேர்ந்து வாசிங்களேன், ஏன்னா இது ரொம்ப முக்கியம். வாசிங்க. கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்யவும் உங்களை பெருகவும் எப்படி உங்கள் மேல் ரம்மியமா இருந்தாரோ அப்படியே கர்த்தர் உங்களை அழிக்கவும். புரிஞ்சுதா? எப்படி உமளக்கரு, எப்படி உமளை கண்ணோக்கமா இருந்து வாழ உன்னை உயர்த்துதேன், வாடா தங்க சிங்கக்குட்டி எவன். அதே போல நீ சேட்டை பண்ணனா வாழ உன்னை நாசமாக்குதுன்றாரு. எப்படி உயர்த்தினாரோ அப்படியே ரிவர்ஸ் ஆயிரும். ஹல்லேலூயா. எனக்குலாம் இன்னைக்கு வரும்போது முக்கிச்சு வண்டி, ஏன்னா ரிவர்ஸ் போகுது. ஆமா, என் ஒய்ஃபு ஏங்க கொஞ்சம் வேனில் இடிச்சிருப்பேன், போட்டேன் பாரு பிரேக்கு போட்டு தான் முன்னால் உருன்னு இழுத்து வந்தேன். எப்படி மேலே போனியோ சடன் பிரேக்லாம் அடிக்க முடியாது. அப்படியே சிரிச்ச முகத்தோட பக்கத்தில் அடிச்சுடுங்க, அவர் ரெடியாக தான் இருக்காரு. நீ சேட்டை பண்ணனா போன வண்டி அப்படியே ரிவல்ஸ் ஆயிரும். ரிவல்ஸ் ஆகக்கூடாதுன்னா சொல்லுங்க, ரிவல்ஸ் ஆகக்கூடாதுன்னா நீங்களும் ரிவல்ஸ் ஆகக்கூடாது. கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஆண்டவரே நல்லா கைது, நான் உமக்கு பயப்படுவோம்பா, என்ன மன்னிங்கப்பா. அல்லேலூயா. வாழ்ந்துடலாமா, வாழ்ந்துடலாமா. கர்த்தருக்கு பயந்து ஒரு வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். வார்த்தைக்கு கீழ்ப்படியிருந்தால் கர்த்தருக்கு பயப்படுறவன். அதை செய்யுங்க, போயிட்டே இருக்கலாம். மேலே டாப் கேரில் போயிருங்க. ஏன் கேரி மனுஷனை பார்க்காத. நான் வரும்போதே தங்கச்சி மாட்டேன் அதான் சொன்னேன், சொல்லி தானே வந்தேன். எவனையும் பார்க்கக்கூடாது. இன்னைக்கு ஒருத்தன் பேசுவான், நாளைக்கு கொண்டு விட்டு தூட்டுட்டு போயிட்டே இருப்பான். பார்த்தேன்னு வச்சுக்க, நீ மேலே போக முடியாது. வரவன் வரட்டும், போகிறவன் போட்டோம், நடக்கிறது நடக்கட்டும். பார்க்க வேண்டியது கர்த்தரை மட்டும் பாருங்க. தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருங்க. பெருக செய்கிற கர்த்தர் பெருக செய்வார். ஜோமனுமா? ஹல்லேலூயா. எல்லாரும் முழங்கால் படிக்கிட்டு. எத்தனை பேர் கர்த்தர் எங்களுக்கு நல்லா பேசிட்டார் பிரதர், ரொம்ப அழகாக கர்த்தர் எங்க கூட பேசிட்டாருன்னு சொல்கிறவங்க முழங்கால் படிக்கிட்டு ஹல்லேலூயா 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 முழங்கால் படிக்கிட்டு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண போகிறோம். ஆமென் 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 ஆமென். தாவீது சொல்லுகிறான், என் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்திய ஆயத்தப்படுத்துகிற கர்த்தர், ஆயத்தப்படுத்துகிற கர்த்தர், ஆயத்தப்படுத்துகிற கர்த்தர். ஆமென். சோமன் வலது கரத்தை உயர்த்தி சோமன் வலது கரத்தை உயர்த்தி, ஆண்டவரே ஆண்டவரே நீ சொன்னதுதான், நீர் வாக்கு பண்ணினால் வாக்கு மாறாதவர், எங்களை வாழ வைக்கிறவர். ஹல்லேலூயா. எத்தனை பேர் கர்த்தர் எங்க கூட பேசினான்னு சொல்றீங்க? எத்தனை எதிரிகள் வந்தாலும் அவர் எங்களை வாழ வைப்பார். கைத்தட்டி பாடுவோமா? நம்புறவங்க கைத்தட்டி பாடலாமா? சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு கூரை இல்லையே. சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு கூரை இல்லையே, கூரை இல்லையே. ஆண்டவரை தேடுவோர்க்கு கூரை இல்லையே, ஆண்டவரை தேடுவோர்க்கு கூரை இல்லையே. சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு கூரை இல்லையே. எதிரிகள் முன் விருந்தொன்றை ஆயத்தப்படுத்துகிறார், என் எதிரிகள் முன் விருந்தொன்றை ஆயத்தப்படுத்துகிறார். என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்கின்றார், என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்கின்றார். கையை தட்டு
சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு. சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு. நல்ல கையதடி சொல்லாமா? கூரை இல்லையே, கூரை இல்லையே, எனக்கு குறையே இல்லை. ஆண்டவரை நல்ல கையை தட்டி எத்தனை பேர் மகிமைப்படுத்த போறீங்க? ஆண்டவரை கரங்களை தட்டி அபிஷேகத்தில் நிரம்பி இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும். எத்தனை எதிரிகள் வந்தாலும், என்ன பிரச்சனை வந்தாலும், பெருக செய்கிற கர்த்தர், பெருக செய்கிற கர்த்தர், உயர்த்துகிற கர்த்தர், வாழ வைக்கிற கர்த்தர். எதிரிகள் முன்ன வாழ வைப்பாரு, எதிரிகள் முன்னால உயர்த்துவாரு. அவர் சொல்லிட்டா செஞ்சிருவாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுக்கு என்ன ஒப்பு கொடுக்கிறேன். நான் கர்த்தருக்கு பயந்து அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு வாழ்ந்து இந்த ஆசீர்வாத சுதந்திரிப்புன்னு சொல்றவங்க 2 கையை உயர்த்துங்க. ஆண்டவரே, உபவாச கூட்டத்துக்கு வந்தது நல்லது. என்கிட்ட பேசியிருக்கீங்க. வாக்குத்தத்தம் நிறைவேறணும்னா நான் கர்த்தருக்கு பயப்படணும். என் பெருக்கம் பெருகிக்கிட்டே இருக்கணும்னா, திருப்பி நான் பின்வாங்காம குறைவுபடாம இருக்கணும்னா நான் கர்த்தருக்கு பயப்படணும். வார்த்தையின்படி வாழணும்னு சொல்றவங்க 2 கையை உயர்த்தி எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீங்க மாத்திரம் மகிமைப்படுங்க, பெரிய காரியத்தை செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. நல்ல கையை தட்டி ஆரம்பம் முதல் முடிவு வரை எல்லா பகுதியிலும் ஆவியானவர் கூட இருந்ததுக்காக சோத்திரம், சோத்திரம், சோத்திரம். உட்காரலாம்.